மனிதர்கள், பறவைகள் மற்றும் விலங்குகளை உருவாக்கவும் அவரிடம் கேட்கப்பட்டது. அழிக்கப்பட்ட பூமியை மீண்டும் உருவாக்க மற்றும் அவரது பணிகளை செய்ய விஷ்ணு அவருக்கு சக்தி மற்றும் ஞானம், படைப்பாற்றல் ஆகியவற்றை ஆசீர்வதித்தார். இப்படித்தான் மனு முதல் மனிதனாகவும் மனித குலத்தை பிறப்பித்ததாகவும் ஆனார். இப்போது கிறிஸ்துவ மதத்தில் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். விவிலியத்தின் பழைய ஏற்பாட்டில் அதிகாரம் 6-7களில் நோவாவின் கதை வருகிறது. அக்கதையின்படி மனிதனது பாவச் செயல்கள் பூமியில் அதிகரித்ததால் கோபமுற்று கடவுள் எல்லோரையும் அழிக்க வேண்டும் என பிரளயத்தை உண்டு பண்ணுகிறார். ஆனால் நீதி தவறாத ஒரே மனிதனான நோவாவையும் அவனது குடும்பத்தினரையும் மற்றும் எப்படியாவது காப்பாற்ற கடவுள் எண்ணுகிறார். அதனால் கடவுள் நோவாவிற்கு ஒரு கட்டளை இடுகிறார். அந்த கட்டளையின்படி நோவாவால் கட்டப்படுவதே நோவாவின் கப்பல் அல்லது நோவாவின் பேழை